செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராக எழுந்துருளி அருள்பாலிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலிலும் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராக எழுந்தருளி அருள்பாலிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலிலும் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக 4 மாசி வீதிகளிலே வலம் வரக்கூடிய அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேர். சித்திரை திருவிழா என்றாலே சட்டென்று அனைவருடைய நினைவுக்கும் வருவது அல்லது மலையிலிருந்து வீட்டிலிருந்து வருபாலிக்கக்கூடிய கள்ளழகர் பெருமாளுடைய வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் திருக்கல்யாண வைபவமும் திருத்தேரோட்டமும் தான். அந்த வகையில் வருடத்தில் 365 நாட்களுமே விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய மதுரையின் பதியிலே வீற்றிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துடைய திருவிழாவானது தற்போது தேரோட்டமானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளாக, அதாவது மாசி வீதிகளிலே இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரானது வலம் வரக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். லட்சக்கணக்கான பக்தர்கள் சிவாய நம ஓம் என்று சொல்லக்கூடிய வகையிலே கைலாய வாத்தியங்கள் முழங்க சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் அன்னை மீனாட்சி தனித்தேரிலும் பக்தர்கள் வடம் இழுக்க 4 மாசி வீதிகள் வழியாக வலம் வரக்கூடிய காட்சியையும் தற்போது பார்த்து வருகிறோம். தென் தமிழகத்தில் மிக முக்கிய மாவட்டமாக இருந்து வரக்கூடிய மதுரையுடைய அழகையும் பருந்து பார்வையோடு சேர்த்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது. 4 மாசி வீதிகள் வழியாக காலை சரியாக 6:30 மணி அளவில் வெள்ளோட்டம் பார்க்கப்பட்ட நிலையிலே தற்போது அந்த தேரானது வலம் வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மாசி வீதிகள் வழியாகவுமே குறிப்பாக ஒவ்வொரு நாளும் கடைத்தெருக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தற்போது கடைகளில் முன்னர் சாலையின் 2 புறங்களிலும் பக்தர்கள் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. 6:30 மணியிலிருந்து சுட்டெரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாது அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருத்தேரை வடம் பிடித்து இளைஞர்கள் உற்சாகமாக இழுத்து வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவின் போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சமேதராய் எழுந்தருளக்கூடிய அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய நிலையிலே மதுரை மட்டுமல்லாது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பிற பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் காலை முதலாகவே திரளாக வந்திருந்து இந்த திருத்தேரோட்ட நிகழ்வை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.